அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சி. பவித்ரா, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, டாக்டர் SNS ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தன்னாட்சி, கோவை. சென்ற காணொளியில் புதுக்கவிதையின் பாடுபொருள் குறித்து கண்டோம். இந்த காணொளியில் அதன் தொடர்ச்சியாக புதுக்கவிதையின் இலக்கணம் குறித்து காணலாம். புதுக்கவிதை என்பதற்கான வரைவிலக்கணம் என்பது இன்றைய சூழலில் பல்வேறுபட்டதாக காணப்படுகிறது. எனினும் இலகுவாக புதுக்கவிதை என்பது கவிதைக்குரிய மரபு இலக்கணம் அற்ற ஒன்றாகவே காணப்படுகிறது. இலக்கணம் அற்ற ஒரு கவிதை முறையாக புதுக்கவிதையானது நோக்கப்படுகிறது. மரபு கவிதையானது சீர், தலை, அடி, தொடை எனும் கட்டுப்பாடுகளை கொண்டு காணப்பட, புதுக்கவிதையானது அவற்றை புறந்தள்ளிய ஒன்றாக புது தோற்றத்துடன் காணப்படுகிறது. இத்தகைய புதுக்கவிதையின் இலக்கணங்களற்ற போக்கை மு. மேத்தா அவர்கள் ஒரு பாடலாக குறிப்பிடுகிறார். இதை காணலாம். புதிதாக பிறக்கும் இலக்கணத்தை விருந்து என்று பெயரிட்டு வரவேற்றனர். தொல்காப்பியத்தில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினான என்று நன்னூலார் உரைக்கிறார். இதற்கு இணங்க மரபு கவிதையிலிருந்து மாறுபட்ட தொடர்ந்து வந்த புதுக்கவிதையானது இலக்கண விதிகளை புறந்தள்ளிய ஒன்றாக இருப்பது குறித்து இப்படி சொல்லுகிறார் மு. மேத்தா. இலக்கண செங்கோல், யாப்பு சிம்மாசனம், எதுகை பல்லக்கு, தனிமொழி சேனை, பண்டித பவனி இவை எதுவுமின்றி கருத்துகள் தம்மை தாமே ஆள கற்றுக்கொண்ட ஒரு புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை என்று புதுக்கவிதைக்கான இலக்கணத்தை மு. மேத்தா அவர்கள் தருகிறார். இப்படிப்பட்ட புதுக்கவிதையை இன்னொரு அறிஞர் இலக்கணமாம் வில்லை முறித்த நாங்கள் புதுக்கவிதையாம் சீதையை மணந்தோம் என்று புதுக்கவிதை தன் இலக்கண இலக்கிய விதிகளை பின்பற்றாமல் இலக்கண விதிகளை கடந்து கருத்துக்களை மட்டுமே மையமாக கொண்ட ஒன்றாக இருப்பதை இந்த பாடலின் வழியே நாம் அறிய முடிகிறது. இலக்கண விதிகளை மீறிய ஒன்றாக இருக்கும் புதுக்கவிதை இலக்கணத்தை உடைப்பது மட்டுமே இதன் நோக்கமாக இல்லை, புதிய சிந்தனைகளை வெளிப்படுத்துவதும் புதுக்கவிதையின் குறிக்கோள்களாக இருக்க வேண்டும் என்று கவிஞர்கள் கூறுகின்றனர். இங்கு புதுக்கவிதை இலக்கண விதிகள் அற்றது என்பதை நாம் கண்டோம். இந்த புதுக்கவிதைக்கு இலக்கண விதிகள் மட்டுமே இல்லையே தவிர புதுக்கவிதைகளுக்கு சில உத்தி முறைகள் காணப்படுகிறது. அந்த உத்தி முறைகளை பின்பற்றி ஆசிரியர்கள் எழுதப்படும் கவிதை மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுக்கவிதையின் உத்திகளாக தொன்மம், படிமம், குறியீடு, ஸ்லேடை போன்றவை அமைந்து காணப்படுகிறது. தொன்மம் என்பது நாம் சொல்லக்கூடிய கருத்தில் நம் முன்னைய கால புராணங்களிலிருந்தும் கடவுள் சார்ந்த செய்திகளையும் சமகாலத்தில் இயற்றக்கூடிய கவிதைகளுடன் ஒப்புமைப்படுத்தி கூறுவது தொன்மமாக கருதப்படுகிறது. இத்தகைய உத்திகளை கவிஞர்கள் தாங்கள் சொல்ல வரும் சமகால சிக்கல்களுக்குள் ஒரு வலுவான கருத்தை ஊன்றுவதற்காக பயன்படுத்துகின்றனர். இதைத் தொடர்ந்து படிமம் என்பது நாம் சொல்லக்கூடிய கவிதையை படிக்கக்கூடிய ஒரு வாசகன் அந்த கவிதைகளை நேரடியாக காணும் அளவுக்கு தன் மனதாலேயே அந்த காட்சியை கொண்டு வர முடியுமானால் அத்தகைய வரிகளை இயற்றுவது படிமம் என்னும் உத்தி முறையாகும். இதைத் தொடர்ந்து குறியீடு. கவிஞர்
தான் சொல்ல வரும் கருத்திற்கு இணையான ஒரு கருத்தை வைத்து தன் கவிதையை இயற்றுவது குறியீடாகும். இது போன்று கவிஞர்கள் இலக்கண விதிகளை இல்லாமல் பல்வேறு உத்திமுறைகளை கையாண்டு புது கவிதையினை இயற்றி வருகின்றனர். மேலும் அடுத்து வரும் காணொளியில் இன்றைய காலகட்டத்தில் புது கவிதை எவ்வாறு சிறப்பு பெற்று விளங்குகிறது என்பதன் குறித்த தகவல்களை காணலாம். நன்றி.